கொடுத்தி ஜபத்தோடு இந்த ஆராதனை ஒப்பு கொடுப்போம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை சோத்தரிக்கிறோம். இம்மட்டும் எங்களை நடத்தினவர், எங்களை தாங்கினவர், எங்களை வழிநடத்தி கரம் பிடித்து வழிநடத்துகிறவரே உம்மை சோத்தரிக்கிறோம். உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்கிறவரே, எங்கள் மத்தியில் நீர் இருக்கிறவரே, உம்மை நன்றியோடு உம்மை சோத்தரிக்கிறோம். இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு மட்டும் ஆவியானவர் எங்களை ஆட்கொண்டு எங்களை பலப்படுத்துகிற ஆவியானவர், எங்களை ஆண்டவரை சீர்படுத்துகிறவர், எங்களை உமது சாயலாக உருவாக்குகிறவரே, உம்மை நன்றியோடு உம்மை சோத்தரிக்கிறோம். உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஏறெடுக்கிற துதிகள், ஜபங்கள், ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். உம்முடைய பரிசுத்தமுள்ள திரு ரத்தம் எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் எங்களை பரிசுத்தப்படுத்தி சுத்திகரிக்கிற தயவுக்காக சோத்திரம். ஆண்டவரே, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் கர்த்தர் எங்களை தகுதிப்படுத்துகிறதற்காக சோத்திரம். உம்முடைய மிகுந்த கிருபை நிமித்தம் எங்களுக்கு இரக்கம் பாராட்டுகிறதற்காக உமக்கு சோத்திரம். ஆண்டவரே, யூடியூப்பில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். கர்த்தர் ஆவியானவர் நீங்கள் மகிமைப்படும்படியாய் செபிக்கிறோம். அப்பா, உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ லார்ட். உம்மை சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஏசாயா 52 அதிகாரத்திலே 3வது வசனம் வேதம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 52:3 வாசிக்கிறோம். விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை பணமின்றி அவர் நம்மை மீட்டு இருக்கிறார். விலையின்றி விற்கப்பட்டீர்கள். நாம் பாவத்தில் நாம் விழுந்து விற்கப்பட்ட போதிலும் ஆண்டவர் நம்மை பணமின்றி அவருடைய பரிசுத்த திரு இரத்தத்தினாலே நம்மை மீட்டெடுத்திருக்கிற தெய்வம் எங்கள் மத்தியில். அவர் ஆறுதலின் தெய்வமாக எங்கள் மத்தியில் அவர் எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு ஆறுதல் கொடுக்கிற தேவன். அவருடைய சந்நிதானத்திலே நாம் தங்கியிருக்கிற பொழுது நிச்சயமாகவே அவர் நமக்கு ஆறுதலை தருகிற தேவன். நம் கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை உயர்த்தி அவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட். உம்மை சோதரிக்கிறோம். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். தூய மனதுடன் துதிப்பார்கள், தூய மனதுடன் துதிப்பார்கள், துதித்து கொண்டிருப்பார்கள். ஆமென். துதித்து கொண்டிருப்பார்கள். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். ஓடினாலோ கலைப்படையார், ஓடினாலோ கலைப்படையார், நடந்தாலும் சோர்வடையார். ஆமென். நடந்தாலும் சோர்வடையார். ஆறுதலின் உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே,
நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக்கொள்வார்கள். கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக்கொள்வார்கள். வல்லமை மேலே வல்லமை கொண்டு, வல்லமை மேலே வல்லமை கொண்டு சீயோனை காண்பார்கள். ஆமென், சீயோனை காண்பார்கள். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தில், ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தில் வாசலில் காத்திருப்பே. ஆமென், வாசலில் காத்திருப்பே. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்களெல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்களெல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். ஓடினாலோ கலைப்படையார், ஓடினாலோ கலைப்படையார், நடந்தாலும் சோர்வடையார். ஆமென், நடந்தாலும் சோர்வடையார். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, அவர் நமக்கு ஆறுதலின் தெய்வமாய் இருக்கிறவர். தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா வாய்களை திறந்து கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த நாட்களுக்காக தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது தேவனுடைய கிருபை. தேவன் நமக்கு சுவாசத்திலே நம்முடைய சுவாசத்தை கொடுத்து நம்ம இந்த நாளிலும் ஜீவனோடு வைத்திருப்பது தேவனுடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் இந்த நிமிஷத்தில் அவங்க இந்த பூமியில் இல்லை. எத்தனையோ பேர் இந்த நிமிஷத்தில் உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில், ஐடியூவில், மரண படுக்கையில் போராடி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் இந்த நாளை நமக்கு வாய்க்க பண்ணி அவருடைய சமூகத்தில் நம்மை அழைத்து வந்த தெய்வத்திற்காக, ஆண்டவரே உங்கள் சமூகம் எனக்கு போதுமானது. எல்லா வாய்களை திறந்து, தேவனே உம்முடைய சமூகம் எனக்கு போதுமானது, உம்முடைய கிருபை எனக்கு போதுமானது, உம்முடைய இரக்கம் எனக்கு போதுமானது, உம்முடைய காருண்யம் எனக்கு போதுமானது, உம்முடைய பிரசன்னம் எனக்கு போதுமானது, உம்முடைய வழிநடத்துதல் எனக்கு போதுமானது, உம்முடைய கல்வாரி அன்பு எனக்கு போதுமானது. ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் எனக்கு போதுமானது, உம்முடைய பலன் எனக்கு போதுமானது. நீர் எங்கள் கண்மலையாய் இருக்கிறவரே போதுமானவர். எங்கள் இரட்சகரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் காருண்யமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அடைக்கலமே, எங்கள் துருகமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீங்கள் போதும், எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட். ஸ்தோத்திரம். நிர்மூலமாகாதிருப்பது உந்தன் கிருபை, முடிவே இல்லாதது உந்தன் மனதுருக்கம். நிர்மூலமாகாதிருப்பது உந்தன் கிருபை,
மா கிருபை முடிவே இல்லாதது. உந்தன் மனதுருக்கம் கிருபையினாலே ரட்சித்தீரே, நீதிமானாக மாற்றினீரே. கிருபையினாலே ரட்சித்தீரே, நீதிமானாக மாற்றினீரே. உயிர்த்தெழச் செய்தி கிறிஸ்துவோடே கூட உன்னதங்களிலே அமரச் செய்தே. உயிர்த்தெழச் செய்தி கிறிஸ்துவோடே கூட உன்னதங்களிலே அமரச் செய்தே. கிருபை கிருபை மாறாத கிருபை 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 விலகாத கிருபை நிர்மூலமாகாதிருப்பது உந்தன் மா கிருபை முடிவே இல்லாதது. உந்தன் மனதுருக்கம் கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக சொந்த பிள்ளையாய் முன்கூறித்தீரே. கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக சொந்த பிள்ளையாய் முன்கூறித்தீரே. பரிசுத்த இரத்தத்தால் மீட்பளித்தீரே, பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தீரே. பரிசுத்த இரத்தத்தால் மீட்பளித்தீரே, பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தீரே. கிருபை கிருபை மாறாத கிருபை 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 விலகாத கிருபை நிர்மூலமாகாதிருப்பது உந்தன் மா கிருபை முடிவே இல்லாதது. உந்தன் மனதுருக்கம் தேவனின் பலத்த சத்துவத்தாலே நற்செய்தி அறிவிக்கும் திருத்தொண்டனானே. தேவனின் பலத்த சத்துவத்தாலே நற்செய்தி அறிவிக்கும் திருத்தொண்டனானே. கிறிஸ்து இயேசுவின் அளவற்ற செல்வத்தை அறிவிக்கின்றேன் நான் கிருபையினால். கிறிஸ்து இயேசுவின் அளவற்ற அன்பினை அறிவிக்கின்றேன் நான் கிருபையினால். கிருபை கிருபை மாறாத கிருபை 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 விலகாத கிருபை 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 மாறாத கிருபை 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 விலகாத கிருபை நிர்மூலமாகாதிருப்பது உந்தன் மா கிருபை முடிவே இல்லாதது. உந்தன் மனதுருக்கம் நிர்மூலமாகாதிருப்பது உந்தன் மா கிருபை
மன்னித்தீரே. பரிசுத்த இரத்தத்தால் மீட்பளித்தீரே. அனைத்தையும் மன்னித்தீரே. கிருபை கிருபை மாறாத கிருபை 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 விலகாத கிருபை 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 மாறாத கிருபை 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 விலகாத கிருபை நிர்மூலமாகாதிருப்பது உந்தன் கிருபை. முடிவே இல்லாதது உந்தன் மனதுருக்கம். நிர்மூலமாகாதிருப்பது உந்தன் கிருபை. முடிவே இல்லாதது உந்தன் மனதுருக்கம். எத்தனை பேர் சொல்ல முடியும், இந்த நிமிஷத்தில் நான் ஜீவனோடு இருப்பது அவருடைய கிருபை? நாம் மாறி போயிருக்கலாம். சில நேரங்களிலே நம் அநேக முறை நாங்கள் மாறி இருக்கலாம். தேவனுக்கு விரோதமாக மாறி இருக்கலாம், மனிதர்களுக்கு விரோதமாக மாறி இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் மாறாதவராக இருக்கிறவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தராய் இருக்கிறபடினால்தான் அவருடைய கிருபையும் நம்மை விட்டு விலகாதபடிக்கு, அவருடைய கிருபை மாறாமல் நம்மை பாதுகாத்திருக்கிற அந்த தயவுக்காக தேவனை சோத்தரிக்கிறோம். தேங்க்யூ லார்ட், உம்மை சோத்தரிக்கிறோம். அப்படி நாங்கள் அமர்ந்து கொள்ளுவோம். தேங்க்யூ ஜீசஸ். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை பேர் சொல்ல முடியும், அவருடைய சமூகத்தில் தான் நமக்கு நித்திய பேரின்பம், பரிபூரண ஆனந்தம் அவருடைய சமூகத்திலே கிடைக்கிறது. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவருடைய சமூகம் நமக்கு போதுமானதாக இருக்கிறது. சந்தோஷமான சூழ்நிலையாக இருக்கலாம், துக்கமான சூழ்நிலையாக இருக்கலாம், கைவிடப்பட்ட சூழ்நிலையாக இருக்கலாம், நொறுக்கப்பட்ட சூழ்நிலையாக இருக்கலாம். எந்த சூழ்நிலையாக கடந்து போனாலும், ஒரு கண்ணீரின் பள்ளத்தாக்காக இருக்கலாம், மரண பள்ளத்தாக்காக கூட இருக்கலாம். தாவீது சொல்லுகிறது போல, கர்த்தரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணினான். ஆண்டவரிடத்தில் ஜெபித்த பொழுது, ஆண்டவரே, நான் இந்த தண்டை பிடிப்பேனா, இதை நான் பின்பற்றி போக வேண்டுமா என்று சொல்லி அவருடைய சமூகத்திலே போய் அவன் கேட்ட பொழுது, நீ பின்தொடர், நீ அதை பிடித்து கொள்ளுவாய், சகலத்தையும் நீ திருப்பி கொள்ளுவாய் என்று சொன்ன வார்த்தை, அது தெய்வத்தினிடத்திலிருந்து வந்த ஜீவனுள்ள வார்த்தை. திருப்பி கொள்ளக்கூடிய அந்த பலனை கொடுத்து, திருப்பி கொள்ளக்கூடிய அந்த சத்துவத்தை கொடுத்த அதே கர்த்தர் தான் இன்றைக்கு நமக்கு அவருடைய சமூகத்திலே நமக்கு பலன் கொடுக்கிறவர், அவருடைய சமூகத்திலே நமக்கு தைரியத்தை கொடுக்கிறவர், அவருடைய சமூகத்திலே நமக்கு உற்சாகத்தை கொடுக்கிறவர், அவருடைய சமூகத்தில் இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பி கொள்ளக்கூடிய அந்த கிருபையை தருகிற தேவன். ஹல்லேலூயா. ஆகவே அவருடைய சமூகம் நமக்கு போதுமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. புது பலன் தருகிறே, புது என்னை பொழிகிறே, புது பலன் தருகிறே, புது என்னை பொழிகிறே. கனிதரும் மரங்களாய் செழித்தோங்க செய்கிறே,
மரங்களாய் செழித்தோங்க செய்கிறீர். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே, நான் தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. தேனிலும் இனிமையே தேவிட்டாத அமுதமே, தேனிலும் இனிமையே தேவிட்டாத அமுதமே. தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே, நான் தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. புதுபலன் தருகிறே, புது என்னை பொழிகிறே. புதுபலன் தருகிறே, புது என்னை பொழிகிறே. கனிதரும் மரங்களாய் கிளித்தோங்க செய்கிறீ. கனிதரும் மரங்களாய் கிளித்தோங்க செய்கிறீ. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. தேங்க்யூ லார்ட், உம்மை உயர்த்துகிறோம். உம்முடைய புது பலத்தினால் இந்த நாளிலே எங்களை நிரப்புகிற இந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எங்களுக்கு பலன் தருகிறவர். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எங்களுக்கு புதிய பலனை, புதிய கிருபையை, புதிய அபிஷேகத்தினாலே கர்த்தர் எங்களை நடத்துகிற அந்த தயவுக்காக உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே இயேசுவே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உமது நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். தேங்க்யூ லார்ட், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். அன்பே என் இயேசுவே, ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. அன்பே என் இயேசுவே,
ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே, அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே, அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே, உம்மை நான் மறவே உமக்காய் வாழ்வே, உம்மை நான் மறவே உமக்காய் வாழ்வே, அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே, அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே, வாழ்வோ சாவோ எதுதான் பிரிக்க முடியோ, வாழ்வோ சாவோ எதுதான் பிரிக்க முடியோ, அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட தெய்வமே, அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே, தாயை போல் தேற்றினே தந்தை போல் அனைத்தீ, தாயை போல் தேற்றினே தந்தை போல் அனைத்தீ, அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே, அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே, உம் சித்தம் நான் செய்வேன் அதுதான் என் உணவு, உம் சித்தம் நான் செய்வேன் அதுதான் என் உணவு, அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே, அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே, உம்மை நான் மறவே உமக்காய் வாழ்வே, உம்மை நான் மறவே உமக்காய் வாழ்வேன், மீண்டும் சொல்லுவோம், உம்மை நான் மறவே உமக்காய் வாழ்வே, அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே, அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே, ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அழந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே, ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே, புயல் வீசும் கடலில் தடுமாறும் படகில் தாங்கிடும் நங்கூரமே, புயல் வீசும் கடலில் தடுமாறும் படகில் தாங்கிடும் நங்கூரமே, என்னை தாங்கிடும் கூரமே, என்னை தாங்கிடும் தங்கூரமே,
திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெருகின்றே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெருகின்றே. எதிர்காற்றும் வீச எதிர்போரும் பேச என்னை காக்கும் புகலிடமே, எதிர்காற்றும் வீச எதிர்போரும் பேச என்னை காக்கும் புகலிடமே. ஐயா என்னை காக்கும் புகலிடமே, தினம் என்னை காக்கும் புகலிடமே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெருகின்றே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெருகின்றே. நிலையற்ற வாழ்வின் நிம்மதியே, நீங்காத பேரின்பமே, நிலையற்ற வாழ்வின் நிம்மதியே, நீங்காத பேரின்பமே, நீங்காத பேரின்பமே, என்னை விட்டு நீங்காத பேரின்பமே. ஆட்கொண்ட தெய்வம் பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெருகின்றே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெருகின்றே. இருள் நீக்கும் சுடரே என் இயேசு ராஜா, என் வாழ்வின் ஆனந்தமே, இருள் நீக்கும் சுடரே என் இயேசு ராஜா, என் வாழ்வின் ஆனந்தமே. ஐயா என் வாழ்வின் ஆனந்தமே, ஐயா என் வாழ்வின் ஆனந்தமே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெருகின்றே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெருகின்றே. ஹல்லேலூயா. உம்முடைய சமூகம் எங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆறுதல் ஆண்டவரே. உம்முடைய சமூகம் எங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு நித்திய பேரின்பம். உம்முடைய பிரசன்னம், உம்முடைய ஆளுகை, பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல். தேவனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை மகிமைப்படுத்தி இம்மட்டுமாய் உம்மை உயர்த்தி பாடி உம்மை ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த நாளுக்காக சோத்திரம். இந்த நேரத்திற்காக உமக்கு சோத்திரம். நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே துதி சோத்திர பலிகளை, நன்றி பலிகளை பரிசுத்த ஆவியானவர் பிதாவினுடைய சிங்காசனத்திற்கு நீ கொண்டு செல்கிற அந்த தயவுக்காக உமக்கு சோத்திரம். எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம் தேவனே. நாங்கள் ஏறெடுக்கிற விண்ணப்பங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு சில விண்ணப்பங்களுக்காக நம்ம செபிக்க போகிறோம். கடந்த நாட்களிலே நாம் அறிந்திருக்கிறபடி ஜீசஸ் ரெடீம்ஸ் இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்திலே அருமையான தேவதாசன் பிரதர் ஜான் பன்னீர்செல்வம் கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைந்திருக்கிறார். அவருக்கு 68 வயது. தேவன் அவருக்கு கொடுத்த ஊழியத்தை, அவருக்கு கொடுத்த ஓட்டத்தை ஜெயத்தோடு அவர் ஓடி முடித்தார். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், கொஞ்சம் சின்ன வயதிலே ஆண்டவருக்குள்ளே போயிட்டாரே, இன்னும் இருந்திருக்கலாமே என்று சொல்லி நாம் நினைக்கலாம்.
தேவன் அவர் குறித்த நாட்களிலே, அவருக்கு பிரியமான நேரத்திலே அவர் தம்முடைய பிள்ளைகளை அவர் அழைத்து கொள்ளுவார். ஆமென். அவர் நியமித்திருக்கிற நேரத்திலே அவர் மூலமாய் அநேக ஜனங்கள் கர்த்தருக்குள்ளே ரட்சிக்கப்பட்டார்கள். அநேக ஜனங்கள், லட்சக்கணக்கான ஜனங்கள் அவர் பாடல்கள் மூலமாக தொடப்பட்டு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு இயேசுவண்டை வந்து விடுதலையாகி தேவனை ஏற்றுக்கொண்டு ஜீவனுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் அவர்கள் குடும்பமுமாக இணைந்து தேவனுடைய ஊழியத்தை 40 வருடங்கள் அந்த இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தில் அருமையான அண்ணன் மோகன் சிலாசரஸ் அவர்களோடு இணைந்து கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றின ஒரு உன்னதமான தேவனுடைய தாசன். ஒரு விஷயம் கூட முடிந்தவங்களை அப்படி எழுந்து அந்த குடும்பத்தினுடைய ஆறுதலுக்காக நம்ம செபிப்போம். தேவன் அந்த குடும்பத்தை ஆறுதல் படுத்த வேண்டும், இந்த பிள்ளைகளை ஆறுதல் படுத்த வேண்டும். அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பேர பிள்ளைகளை கர்த்தர் ஆறுதல் படுத்தி விட்டு சென்ற ஊழியத்தை தொடர்ந்து அவர்கள் செய்யத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு பலனையும் ஆறுதலின் தேவன் அவர் அடைக்கலமாக அவருக்கு கொண்டிருக்கிறபடினாலே கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆற்றி தேற்ற வேண்டும். கர்த்தர் தான் ஆறுதல் படுத்த முடியும். மனிதனுடைய வார்த்தை ஒரு காரியம் மட்டும்தான் ஆறுதல். ஒரு குறிப்பிட்ட வார்த்தைகள், ஒரு அளவுக்கு தான் மனிதனுடைய வார்த்தைகள் ஆறுதல் படுத்தும். ஆனால் பூரண ஆறுதலை கொடுக்கிற தேவன் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர்தான் ஆறுதலின் தேவனாக இருக்கிறபடினாலே எல்லாம் ஒரு விஷயம் நோக்கி, ஆண்டவரை நோக்கி அந்த குடும்பத்துக்காக நம்ம பரிந்து பேசி தேவன் அந்த குடும்பத்தை ஆறுதல் படுத்துவாராக. எல்லாம் ஒரு விஷயம் நோக்கி, கண்களை நோக்கி ஆண்டவருக்கு ஏறெடுத்து வாய்களை திறந்து அந்த குடும்பத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, அருமையான உம்முடைய தாசனுக்காக உம்மை சோத்தரிக்கிறோம் அப்பா. அருமையான அன்பு அண்ணன் பன்னீர்செல்வம் ஐயாவுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த பூமியிலே கொடுக்கப்பட்ட நாட்களிலே 40 வருடம் ஆண்டவரே உமக்காக உண்மையும் உத்தமமாய் ஊழியம் செய்து நீர் கொடுத்த பொறுப்பை, நீர் கொடுத்த ஊழியத்தை ஆண்டவரே உண்மையாய் அவர்கள் நிறைவேற்றி முடித்திருக்கிற அந்த அன்பிற்காக உம்மை சோத்தரிக்கிறோம். நீர் இந்த பூமியில் இருந்த நாட்களிலே ஆண்டவரே அந்த தாசனுக்கு நீர் கொடுத்த, உம்முடைய மகனுக்கு நீர் கொடுத்த சரீரத்துக்காக, நீர் கொடுத்த பலனுக்காக, நீர் கொடுத்த கிருபைகளுக்காக, கர்த்தர் கொடுத்த தாளந்துகளுக்காக, கர்த்தர் கொடுத்த எல்லாவித கிருபைகளுக்காக, தயவுக்காக, இரக்கத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நீர் கொடுத்த ஊழியத்தை அவர் உண்மையும் உத்தமமாய் அந்த பாடல் ஊழியத்தை ஆண்டவரே செய்து முடிக்க கர்த்தர் கிருபை செய்தீரப்பா. அதன் மூலமாய் லட்சக்கணக்கான ஜனங்கள் இயேசுவை அறிந்து கொள்ளவும், விடுதலையாக்கப்படவும், அநேக ஜனங்கள் கர்த்தருண்டை மனம் திரும்பவும் தேவன் அந்த தாசனை எடுத்து பயன்படுத்தின தயவுக்காய் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். உடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவர் மூலமாய் ஒரு கூட்ட ஜனங்கள் பரலோக ராஜ்யத்தில் பங்கடையத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் நீர் உதவி செய்ததற்காய் சோத்திரம் ஆண்டவரே. அந்த நரக அக்கினி கடலிலிருந்து ஒரு கூட்ட திரள் ஜனங்களை பரலோகத்துக்கு நேராக திருப்பி அந்த தேவ மனுஷனுக்காக கர்த்தரை நான் சோத்தரிக்கிறேன். உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. தகப்பனே அப்பா, இப்பொழுது அந்த மகன் உம்முடைய சமூகத்தில் இளைப்பாரி கொண்டிருக்கிற அந்த கிருபைகளுக்காய் சோத்திரம். அவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு ஒளிந்து அவர்கள் தேவனுடைய இளைப்பாறுதலே அவர்கள் கடந்திருக்கிறபடினாலே கொடுக்கப்பட்ட பொறுப்பை, கொடுக்கப்பட்ட நற்கிரியைகளை ஆண்டவரே செய்து முடிக்க கிருபை செய்தவரே உம்மை சோத்தரிக்கிறோம் அப்பா. நீர் அந்த நற்கிரியை நீர் தொடங்கினவர், நீர் அந்த நற்கிரியை முடிக்க கிருபை செய்தவரே ஆண்டவரே. இம்மட்டும் நீர் நடத்தின எல்லா தயவுக்காய் சோத்தரிக்கிறோம். அந்நாளிலே இயேசு கிறிஸ்துவுக்குள் நற்கிரியை தொடங்கினவர் அவரை வருகை மாத்திரம் அவர் முடிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்று பிலிப்பியர்ல வாசிக்கிறபடி அந்த தேவ மனுஷன் ஆண்டவரே நீர் கொடுத்த பொறுப்பை உண்மையும் உத்தமமாக கடினமாய் ஆண்டவரே அந்த வேலையை செய்து முடிக்க கிருபை செய்தவரே உம்மை சோத்தரிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் வருகிற பொழுது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தா உன்னை அநேகத்துக்கு அதிகாரியாக வைக்கிறேன், எஜமானுடைய சந்தோஷத்திலே பிரவேசி என்று முழு பரலோகமும் முழு தேவ தூதர்களும் பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவர் அந்த உன்னதமான தேவதாசனை மகிமையிலே நீர் அழைத்து கொண்டதற்காய் சோத்திரம் 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 ஆண்டவரே. முழு பரலோகமும் ஆண்டவரே அவர் செய்த ஊழியத்தை, அவர் செய்த ஆண்டவரே எல்லா காரியங்களையும் அவருடைய பாடல்கள் மூலமாய் ஆண்டவரே அநேக ரட்சிப்புகளை வழிநடத்தின எல்லா காரியங்களையும் பாடுகள் மத்தியில் ஆண்டவரே எத்தனையோ பாடுகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள், வியாகுலங்கள், நெருக்கங்கள் வந்த போதிலும் அவைகள் எல்லாவற்றிலும் உண்மை உத்தமமாய் உம்மை பின்பற்றின ஆண்டவரே அந்த ஊழியக்காரருக்காய் கர்த்தரை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே.
அந்த குடும்பத்தை ஆறுதல் படுத்துவீர். மனைவி ஆறுதல் படுத்துங்கப்பா. பிள்ளைகளை ஆறுதல் படுத்துங்க ஆண்டவரே. விட்டு சென்ற பேர பிள்ளைகளை ஆறுதல் படுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய தாசன் நிமித்தம் ஆண்டவரே அந்த தலைமுறைகள் ஆறுதல் அடையும்படி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, அவர்களை பிரிந்திருக்கிற உற்றார் உறவினர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே உம்முடைய வார்த்தையினால் ஆறுதல் படுத்துவீராக. உம்முடைய பிரசன்னத்தினால் ஆறுதல் படுத்துவீராக. உம்முடைய வல்லமையினால் ஆறுதல் படுத்துவீராக. உம்முடைய கிருபையினால் ஆறுதல் படுத்துவீராக. கர்த்தர் நீர் ஆறுதலின் தெய்வமாய் கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆறுதல் படுத்தி தேவனே விட்டு சென்ற ஊழியத்தை தொடர்ந்து செய்யத்தக்கதாக சந்ததி சந்ததியாக அவர்கள் தேவனுடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்ய பரிசுத்த ஆவியானவர் அந்த குடும்பத்திற்கு பலன் தருகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பலன் தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் மனதார அந்த குடும்பத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அருமையான அண்ணன் மோகன்சி அண்ணனை ஆசீர்வதிக்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம். உடன் கூட இருக்கிற ஆண்டவரே அநேக ஊழியக்காரர்கள், உதவி ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. அந்த ஆண்டவரே அந்த ஊழியத்திலிருந்து அநேக தேவ பிள்ளைகள் ஆண்டவரே தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசித்திருக்கிறார்கள் ஆண்டவரே. உண்மை உத்தமமாய ஊழியத்தை செய்து பிரவேசித்திருக்கிறார்கள். அந்த கிருபைகளுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நீர் ஜெபத்தை கேட்டு அந்த குடும்பத்தை ஆறுதல் படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். அடுத்ததை நாங்கள் ஜெபிக்க போகிறோம். இந்த நாட்களிலே, கடைசி நாட்களிலே ஆண்டவர் குடும்பங்களிலே, அநேக குடும்பங்களிலே கர்த்தருடைய பாதுகாப்பு, கர்த்தருடைய வழிநடத்துதல், தேவன் குடும்பத்தை ஆவியானவர் ஆளுகை செய்யும்படியாக தேவ சமாதானம், தேவ கிருபை, தேவனுடைய வல்லமை குடும்பங்களில் வெளிப்படத்தக்கதாக இந்த கடைசி நாட்களிலே கிறிஸ்தவ குடும்பங்கள், அநேக குடும்பங்கள் பாதிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அநேக ஊழியம் செய்கிற குடும்பங்கள், அநேக சுவிசேஷம் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற குடும்பங்கள், பல குடும்பங்கள் பார்க்கிறோம். தேவன் அந்த குடும்பங்களில் ஆண்டவர் அந்த குடும்பத்தை கத்தரெடுத்து பயன்படுத்துகிற பொழுது சத்ருவானவன் பல விதத்தில் பல பாடுகள், பல பிரச்சனைகளை கொண்டு வந்து அந்த குடும்பங்களை, அந்த ஊழியத்தை முடக்கி போடத்தக்கதாக பல இடங்களில் இந்த நாட்களிலே வட இந்தியாவில் பல இடங்களில் இப்படிப்பட்ட மிஷினரிகள் மத்தியில் பல தாக்குதல்கள் நடந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஆகவே நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் அப்படிப்பட்ட குடும்பங்களை கர்த்தர் பாதுகாக்கப்பட வேண்டும். தேவன் குடும்பங்களை கர்த்தர் நியமித்திருக்கிற அந்த குடும்பங்களில் தேவனுடைய பாதுகாப்பு இருக்க வேண்டும். தேவனுடைய சமாதானம், தேவனுடைய வழிநடத்துதல் கூட இருந்து வழிநடத்தும்படியாக கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். தகப்பனே, இந்த வேளையிலும் ஆண்டவரே, இந்த கடைசி காலத்தில் இருக்கிற எல்லா ஆண்டவரே குடும்பங்களை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடைசி கால ஊழியத்தை கொடுத்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, பழைய ஏற்பாட்டில் செய்யப்பட்ட ஊழியம் அல்ல, புதிய ஏற்பாட்டில் செய்யப்பட்ட ஊழியம் அல்ல. ஆண்டவரே, கடைசி கால ஊழியம் ஒரு வித்தியாசமான ஊழியமாய் இருக்கிறபடினாலே கடைசி கால ஊழியத்தில் ஆண்டவரே ஒரு பலத்த வல்லமை, பலத்த தெய்வ பலன், கர்த்தருடைய மகிமை பலமாய் கிரியை செய்ய போகிறபடினாலே சத்ருவானவன் அதை பொறுத்து கொள்ள முடியாதபடிக்கு குடும்பங்களில் ஆண்டவரே தன்னுடைய வல்லமை அவன் விளங்க பண்ணி கொண்டிருக்கிறபடினாலே இந்த வேளையில் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உலகத்தில் இருக்கிற 206 தேசங்களில் இருக்கிற எல்லா குடும்பங்களுக்காய் நாங்கள் செபிக்கிறோம். எல்லா மிஷினரி குடும்பங்களுக்காய் செபிக்கிறோம். எல்லா விசுவாச குடும்பங்களுக்காய் செபிக்கிறோம். எல்லா ஊழியக்கார குடும்பங்களுக்காய் செபிக்கிறோம். 5 வகையான ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிற குடும்பங்களுக்காய் செபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தர் பலப்படுத்துவீராக. கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தர் ஆண்டவரே பலப்படுத்தி அந்த குடும்பங்களிலே சமாதானத்தை கட்டளையிடுவீராக. கர்த்தருடைய சத்துவம் அந்த குடும்பங்களில் விளங்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அநேக குடும்பங்கள் வறுமையில் இருக்கிற குடும்பங்களை கர்த்தர் போஷித்தருளும். ஆண்டவரே, இக்கட்டில் இருக்கிற குடும்பங்களை கர்த்தர் சந்திப்பீராக. பொருளாதார ஆண்டவரே இடுக்கண்ணில் இருக்கிற குடும்பங்களை கர்த்தர் சந்திப்பீராக. வியாதியில் இருக்கிற குடும்பங்களை கர்த்தர் தொடுவீராக. ஆண்டவரே, அநேக குடும்பங்கள் விசுவாசத்தை விட்டு வழி விலகி சோர்ந்து போயிருக்கிற குடும்பங்கள், அப்படிப்பட்ட குடும்பங்களை கர்த்தர் நீர் பலப்படுத்துவீராக. ஊழியம் செய்து கொண்டிருக்கிற குடும்பங்கள், மிஷினரி
ஊழியரை குடும்பங்களை கர்த்தர் நீர் தொடுவீராக. அவர்களுக்கு பாதுகாப்பு நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மற்றவர்கள் மூலமாய் வருகிற ஆண்டவரே எதிர்ப்புகள், ஆண்டவரே அந்த குடும்பங்கள் மேல வருகிற தாக்குதல்கள், சத்துருவின் மூலமாய் மனுஷர்கள் மூலமாய் வருகிற தாக்குதல்கள் எல்லாவற்றையும் நசரேயனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்துருடைய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் முறியடிக்கப்படுவதாக. குடும்பங்களில் கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களில் இயேசுவின் இரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். சத்துருடைய வல்லமைகள் ஆண்டவரே சிதறண்டு போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். மந்திர கட்டுகள், பில்லி சூனிய கட்டுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவை எல்லாம் செயலற்று போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா சர்ப்பத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே கட்டிந்து கொள்ளுகிறோம். வலு சர்ப்பத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே கட்டிந்து கொள்ளுகிறோம். வஞ்சிக்கிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே கட்டிந்து கொள்ளுகிறோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகள், துர்ச்செய்திகளை கொண்டு வருகிற ஆவிகள், சந்தேகங்களை கொண்டு வருகிற ஆவிகள், ஆண்டவரே எல்லா ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே கட்டிந்து கொண்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஊழியத்தை தடை பண்ணுகிற ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டிந்து கொள்ளுகிறோம். ஆண்டவரே கர்த்தருடைய மகிமை வெளிப்படும்படியாய் கடைசி காலத்தில் ஊழியங்களை எழுப்ப விடாதபடிக்கு ஊழியங்களை தடை பண்ணுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே கட்டிந்து கொள்ளுகிறோம். ஆண்டவரே சோர்ந்து போயிருக்கிற குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எலியாவை போல சோர்ந்து போயிருக்கிற குடும்பங்கள் ஆண்டவரே போதும் ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும் என்று ஆண்டவரே அப்பா அப்படி ஜெபிக்கின்ற ஊழியக்காரர்களுக்காய் ஜெபிக்கிறோம். தேவன் அவர்களை நீர் பலப்படுத்துவீராக. கர்த்தர் அவர்களை நீர் பலப்படுத்துவீராக. அப்பமும் தண்ணீரையும் கொடுத்து நீர் பலப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீ போக வேண்டிய தூரம் அநேகம், நீ போக வேண்டிய தூரம் அநேகம் என்று சொல்லி தூதனை அனுப்பி பலப்படுத்தின தேவன், ஜீவ தண்ணீராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து, உம்முடைய அப்பமாய் இருக்கிற உம்முடைய வார்த்தை அனுப்பி நீர் பலப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீங்க பலப்படுத்துகிற அந்த கிருபைக்காய் சோத்துறோம். ரிஹந்தோர பௌஷத ரிபி கதா ரியாலா ஹண்டோரோ ரேபௌ ஷது ரிபி கதாடா ஹண்டோ ரிபி ஷது ரிபீன ஹந்தூரியா. ஆண்டவரே எந்தெந்த இடங்களில் ஊழியக்காரர்கள் சோர்ந்து போய் முடங்கி இருக்கிறாங்களோ ஆண்டவரே, இதற்கு மேலே எனக்கு ஊழியம் வேண்டாம் என்று முடங்கி இருக்கிற எந்தெந்த மாநிலங்களில் எந்தெந்த தேசங்களில் இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் கர்த்தர் இந்த வேளையில கர்த்தர் நீர் தொடுவீராக, தொடுவீராக. அவங்களுடைய சிந்தைகளில் சத்துரு விதைக்கிற எல்லா நெகட்டிவ் தாட்ஸ், அவங்க சத்துரு விதைக்கிற எல்லா ஆண்டவரே நெகட்டிவான செயல்கள், நெகட்டிவான வார்த்தைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அதை நாங்கள் வேரோட பிடுங்குகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே லிஹந்தூர பௌஷது ரிபி கந்தூரியா. பவுல் சொன்ன வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் அனுப்புகிறோம். ஆண்டவரே ஒடுக்கப்பட்டும் நாங்கள் ஒடுங்கி போவதில்லை. ஆண்டவரே கீழே தள்ளினாலும் நாங்கள் முடங்கி போவதில்லை என்று சொல்லி சோர்ந்து போகாமல் ஆண்டவரே நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் மனமுடைந்து போவதில்லை என்று சொன்ன வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் இப்பொழுது நாங்கள் அனுப்புகிறோம். கர்த்தர் அவர்களை நீர் பலப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. தாவீது தன்னை கர்த்தருக்குள் பலப்படுத்தினது போல கர்த்தருடைய ஆவியானவர் அப்படி முடங்கியிருக்கிற ஊழியர்களை கர்த்தர் நீர் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே சத்துருவினால் வஞ்சிக்கப்படாதபடிக்கு ஆண்டவரே அந்த ஊழியர்களை கர்த்தர் நீர் மீட்டு கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியக்காரர்களுடைய ஆத்துமாக்களை மீட்டுக் கொள்கிற கர்த்தர் என்று சொன்ன வார்த்தை வருகிறது. அந்த வார்த்தை ஆண்டவரே நீர் அனுப்புவீராக. அவர்களை நீர் மீட்டுக் கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரர்கள் 5 வகையான ஊழியங்களை செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் அவர்களை நீர் பலப்படுத்தும். அவர்கள் மேல் வைத்திருந்த தரிசனத்தை கர்த்தர் நீர் விட்டு கொடுக்காதபடிக்கு, சோர்ந்து போன ஆண்டவரே உம்மை மறுதலித்து சத்தியம் பண்ணி சபித்த பேதுருவின் மேல் வைத்திருந்த தரிசனத்தை நீர் விட்டு கொடுக்காதபடிக்கு, பேதுருவே உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக நான் வேண்டுதல் செய்தேன் என்று சொன்னீரே. இப்பொழுதும் ஆண்டவரே இந்த 206 தேசங்களிலே இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக கர்த்தர் பிதாவினிடத்தில் இப்பொழுது நீர் வாக்கடங்கா பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறதற்காய் சோத்திரம், சோத்திரம் ஆண்டவரே. அவருடைய விசுவாசத்தை ஆண்டவரே முடக்குகிற எல்லா சத்துருடைய வல்லமைகள், எல்லா மனுஷிக வல்லமைகள், எல்லா துர்ச்செய்திகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முறியடிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால், இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை தெளிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் நீர் கொடுக்கிற விடுதலைக்காய் சோத்திரம்.
ஆண்டவரே, யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க விடுதலையாக்கி கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மறுபடியும் என்னை உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்று தாவீது சொன்னது போல ஆண்டவரே, அநேக தேவ பிள்ளைகள் மறுபடியும் என்னை உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்று புலம்பிக் கொண்டிருக்கிற, மறுபடியும் என் ஆத்துமாவை உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்று கண்ணீரோடு ஆண்டவரே சத்துவம் இல்லாமல் முடங்கி இருக்கிற ஊழியக்காரர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினால் இப்பொழுது உயிர்ப்பிக்கப்படுவார்களாக. கர்த்தர் நீர் உயிர்ப்பிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பவுலை உயிர்ப்பித்த தெய்வம் இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவரே, நீங்க உம்முடைய முடங்கி இருக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் நீர் மறுபடியும் கட்டி எழுப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பவுல் சொல்லுகிறார், அந்த வார்த்தைகளை நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, மரணம் எங்களுக்கு நிச்சயித்தது என்று சொல்லி நாங்கள் இருந்தோம். நாங்கள் தப்புவதற்கு எங்களுக்கு வாய்ப்பே இல்லை என்று நாங்கள் இருந்த போதிலும், ஆனால் பவுல் ஒரே ஒரு நம்பிக்கை, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் மேலே நாங்கள் நம்பிக்கை வைத்தபடினால் அவர் நேற்று தப்புவித்தவர், இன்று தப்புவிக்கிறவர், இனிமேலும் தப்புவிக்கிறவராய் இருக்கிறபடினால் தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்தி இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். கொடுக்கப்பட்ட தரிசனத்தை, கொடுக்கப்பட்ட ஓட்டத்தை ஜெயத்தோடு ஓடி முடிக்கத்தக்கதாக கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய பலனும் கர்த்தருடைய சத்துவமும் உம்முடைய ஊழியக்காரர்களுக்கு, உம்முடைய ஊழியக்காரிகளுக்கு கர்த்தர் நீர் கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் நீர் பலப்படுத்துகிற தயவுக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே நாங்கள் அமர்ந்து கொள்வோம். Maybe can you get some water from? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கடந்த நாட்களிலே நாங்கள் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தை தியானித்துக் கொண்டு வருகிறோம். இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்தம் 1 சாமுவேல் 30 verse 8. 1 Samuel 30 chapter 30. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8வது வசனம். அதுதான் இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்தம். ஆமென். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்துக்கொள், சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். ஹல்லேலூயா. ஸோ இந்த வருஷம் என்னென்ன காரியங்களை போன வருஷத்திலே நீங்கள் இழந்தீர்களோ, என்னென்ன காரியங்கள் நீங்கள் ஜெபித்து அந்த ஜெபத்திற்கு நீங்கள் காத்திருக்கிறீர்களோ, எந்தெந்த காரியங்களுக்காக பதிலுக்காக நீங்கள் தேவ சமூகத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ, அந்த காரியங்களுக்கு தேவன் பதில் கொடுக்கிற ஒரு ஆண்டு. ஹல்லேலூயா. தேவன் அதற்கு நமக்கு பதில் கொடுக்கிற ஒரு ஆண்டாக காணப்படுகிறது. நாங்கள் கடந்த நாட்களில் நாங்கள் பார்த்தோம், தேவனுடைய சமூகத்திலே என்னென்ன காரியத்தை நாங்கள் காண முடியும் என்பதை குறித்து தேவ சமூகத்திலே ஒரே ஒரு காரியத்தை பார்த்தோம். கர்த்தருடைய சமூகத்திலே நித்திய பேரின்பம், பரிபூரண ஆனந்தம். தேவ சமூகத்திலே கடந்த வாரத்திலே அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் நிரப்பப்படுகிற ஒரு அனுபவம், ரட்சிப்பின் சந்தோஷத்தை காத்து கொண்டு தேவ சமூகத்திலே நாம் காத்திருக்க வேண்டிய ஒரு காரியத்தை கடந்த நாட்களிலே நாங்கள் பார்த்தோம். இந்த நாட்களிலே 2 காரியங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். தேவ சமூகத்திலே நாம் எதற்காக நாம் காத்திருக்க வேண்டும்? அநேக முறை தேவ சமூகத்திலே நாம் வருவதற்கு என்ன நோக்கத்தோடு வருகிறோம் என்பதை நாம் அறியாமல் வருகிறோம். ஏதோ தேவனிடத்திலிருந்து நாம் நமக்கு தேவையான அன்றாட தேவைகளை பெற்றுக்கொள்வதற்காக வருகிறோம் என்று இல்லாதபடிக்கு, தேவ சமூகத்திலே தேவ சித்தத்தின் பிரகாரம் என்ன நோக்கத்தோடு வருகிறோம் என்பதை நாம் அறிந்தோம் என்றால்,
அவருடைய சமூகம் நமக்கு எப்பொழுதும் இன்பமாகவே காணப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. We need to understand why, what is the purpose we come into the God's presence, why we come into the God's presence all the time, why we stay in the God's presence, not just receiving the personal things what we need, not just receiving the what are the needy things what we need, but we need to understand what the purpose of the God, what will of the God to stay in God's presence. So when you understand what is the purpose and the will of the God to stay in the God's presence, and then you will realize that when you're the staying in God's presence will become a joyful for your in your life. It will be a joyful in your in the presence of the Lord. You won't get bored to stay in God's presence for longer and longer. You will be eagerly, you will be waiting when I will be going to the God's presence. எப்போது நான் தேவ சமூகத்தில் போவேன் என்று சொல்லி ஆவலோடு நீங்கள் காத்து கொண்டு இருப்பீர்கள். தாவீது சொல்கிறார், எப்பொழுது விடியுமோ என்று சொல்லி நான் ஆவலோடு காத்திருக்கிறேன் என்று சொல்லி. David always long when the early morning will come, when the early morning will come to stay in his God's presence என்று சொல்லி. ஆகவே தேவ சமூகம் நமக்கு மிக மிக முக்கியமான ஒரு காரியம். இந்த வருஷத்தில் நீங்கள் அதிகமாக நான் சொல்கிறேன், மற்ற எல்லா காரியத்தையும் நீங்கள் தூக்கி அப்படி ஓரங்கட்டி வச்சுட்டு கர்த்தருடைய சமூகத்தில் இந்த வருஷத்தில் அதிகமாக தேவ சமூகத்தில் காத்திருக்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஆமென். தேவ சமூகத்தில் வேதத்தை வாசிக்கிறதும் தியானிக்கிறதும் அதிகமாக ஜெபத்தில் காத்திருக்க நேரங்களை செலவிட்டு பாருங்கள். தேவன் இந்த வருஷத்தில் இழந்து போன எல்லாவற்றையும் நீங்கள் திருப்பிக் கொள்ள முடியும். ஆமென். இழந்து போன எல்லாவற்றையுமே திருப்பிக் கொள்ள முடியும். ஒரு கடனாக இருக்கலாம், இல்லை வேலையாக இருக்கலாம், எந்த ஒரு காரியத்தையும் அவருடைய சமூகத்தில் நம்ம செலவிடுகிற நேரங்கள் அதை நமக்கு திருப்பிக் கொள்ள முடியும். ஆமென். The whatever you spend, when you spend more time in God's presence, I'll tell you, you will receive the what are the lost thing, whatever you lost in your career, whatever you lost in the job, whatever you lost in your whatever you lost last year, you will receive it back when you stay longer in the God's presence. Today we are going to see what happened when you stay in God's presence. And Psalm chapter 34 verse 18, சங்கீதம் 34 அதிகாரம், Psalm chapter 34 verse 18, சங்கீதம் 34 அதிகாரம் 18வது வசனம் வேதம் சொல்லுகிறது, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. The Lord is close to the broken hearted and save those who are crushed in the spirit. Hallelujah, hallelujah, hallelujah. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறாராம். ஆமென். Why you go to the God's presence? Because you want he to be always to be near to you, near to you. கர்த்தர் உங்கள் பட்சத்தில் அருகாமையில் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் அவருடைய சமூகத்திலே வரும்படி நம்மை அழைக்கிறார். ஆமென். ஆல்வேஸ் ரிமெம்பர், broken hearted, நொறுங்குண்ட இருதயம் நமக்கு வேண்டும் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் கேட்கணும். You should ask the Lord, Lord, give me a broken heart. Broken heart means burden about the soul. Amen. ஆத்துமாக்களை குறித்த ஒரு ஆத்தும பாரம், அதுதான் நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தோடு he is very close, the Lord is close to the broken hearted. நம்ம சாதாரணமாக ஜெபிக்கிற ஜெபத்திற்கும் நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தோடு கர்த்தருடைய சமூகத்திலே ஆத்துமாக்களுக்காக அல்லது அழிந்து போகிற ஜனங்களுக்காக அவங்களுக்காக ஜெபிக்கிற அந்த நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தோடு கண்ணீரோடு பெருமூச்சிகளோடு கர்த்தருடைய சமூகத்தில் நீ ஜெபிக்கிற ஜெபம் மிகவும் வல்லமை உள்ளதாக இருக்கும். ஹல்லேலூயா. You pray for half an hour with normal prayer, without broken heart. You just pray, Lord, please do this, please do that. Lord, help these people, help that people. நீ அது ஒரு மணி நேரம் நீ ஜெபித்தாலும், you pray for that for 1 hour, but I'll tell you, the same prayer you pray for 5 minutes with a broken heart, that is very powerful. Amen. ஒரு மணி நேரம் நம்ம வளவளன்னு ஜெபிக்கிறத காட்டிலும் ஒரு 5 நிமிஷம்
நொறுங்குண்ட இருதயத்தோடு, நறுங்குண்ட இருதயத்தோடு, ஆண்டவரே இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, என் பிள்ளைகள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும், என் பிள்ளைகள் கர்த்தருக்காய் எழும்பணும் என்று நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தோடு கண்ணீரோடு நாம் ஜெபிக்கிற அந்த ஜெபம் மிகவும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. இட் இஸ் வெரி பவர்ஃபுல். broken hearted and tearful prayer, it is very powerful. The Bible tells that the Lord is very close to the broken heart. Hallelujah. சில நேரங்களில் நீங்கள் பார்க்குற பொழுது நீங்கள் நறுங்குண்ட இருதயத்தோடு தேவ சமூகத்தில் போய் ஜெபிக்கிற வேலைகளில் தேவ பிரசன்னம் அப்படியே உங்களை மூடிக்கொள்ளும், தேவ மகிமை உங்களை அப்படியே மூடிக்கொள்ளும், தேவ தூதர்கள் அப்படியே இறங்கி வந்து அவர்கள் தம்முடைய சேட்டைகளினால் உங்களை மூடுகிற அப்படிப்பட்ட அனுபவங்களை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். You can see when you go in God's presence with the broken hearted, God's presence will be very heavy, and the God's bring these angels to comfort. He cover with the wings to protect us. You can see when you go with the broken hearted, with the broken mind, broken heart in God's presence, His glory will be entangled ourselves when we go in that one. ஆகவே வேதம் சொல்லுகிறது, அவர் நறுங்குண்ட இருதயத்திற்கு சமீபமா இருக்கிறாராம். He is always close. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ask the Lord the broken crushed heart. ஆமென். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு நறுங்குண்ட இருதயத்தோடு ஜெபிக்கிற அந்த ஆவியை எனக்கு தாங்க, அந்த இருதயத்தை எனக்கு தாங்க. கிவ் மீ தட் ஹார்ட். ஆமென். அந்த இருதயத்தை நீங்க பாரத்தோடு நீங்க கேட்கணும். அப்படி கேட்கும் போது கர்த்தர் அந்த அபிஷேகத்தை உங்கள் மேல ஊற்றுவார். He pour out that anointing. ஆமென். எல்லாருக்கும் அந்த அபிஷேகம் கர்த்தர், அந்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்க மாட்டார். ஆமென். ஒரு சிலருக்கு கேட்கிறவங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் கேட்கிறவங்களுக்கு பாரத்தோடு எனக்கு அந்த அபிஷேகத்தை தாங்க ஆண்டவரே, நறுங்குண்ட இருதயத்தோடு ஜெபிக்கிற அந்த அபிஷேகத்தை எனக்கு தாங்க என்று நீங்க கேட்கும்போது கர்த்தர் அதை தருவார். ஆமென். ஆண்டவர் என்னை 2010ஆம் ஆண்டு இருக்கும், அருமையான கர்த்தருக்குள் நித்திரை அடைந்த அருமையான தேவதாசன் பிரதர்ஸ் சகோதரர் சாம் ஜெபத்ரே, அவர் திருப்பத்தூர் உபவாச முகாமில் அந்த இடத்துல வைத்து ஆண்டவர் என்னை ஊழியக்காரனாக என்னை அபிஷேகம் பண்ணினார். அப்போ அந்த நாட்களிலே தேவனுடைய சமூகத்திலே, ஆண்டவரே நீர் என்னை ஊழியத்துக்கு அழைப்பதற்கு ஒரு 4 காரியங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் நான் கேட்டேன். அதிலே கடைசியாக அவர் ஜெபிக்கிற பொழுது அவர் சொன்னார், ஒரே ஒரு காரியத்தை தேவ சமூகத்தில் கேளுங்க, கர்த்தருடைய சமூகத்தில் ஒன்றை மற்றும் கேளுங்க. தாவீது சொல்லுகிறார், ஒன்றையே நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்ட எவ்வளவு காரியங்கள் கேட்டாலும் பரவாயில்ல, ஆனால் ஒரு காரியத்தை இந்த நேரத்தில் நீங்க கேளுங்க என்று சொல்லி அந்த அபிஷேகம் உங்க மேல இறங்கும் என்று சொல்லி அவர்கள் அந்த நாட்களிலே அருமையான சாம் ஜெபத்ரே ஐயா அவர்கள் அந்த காரியத்தை அவர் சொன்னார். 10 நான் எண்ணுவேன், 1 2 3 என்று சொல்லி 10 நான் எண்ணுவேன். 10 எண்ணி முடிச்ச உடனே முழு வேளத்தோடு நீங்க எந்த அந்த ஒரு காரியத்தை நீங்க கேட்டீங்களோ அதை நீங்க பலத்த சத்தத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க அதை நீங்க கேளுங்க, அந்த அபிஷேகம் உங்கள் மேல இறங்கி வரும் என்று சொல்லி அவர் அந்த நாட்களிலே அவர் சொன்னார். எபிரேயர் 5ஆம் அதிகாரம், ஹீப்ரூ சாப்டர் 5, எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே அந்த காரியத்தை நாங்கள் பார்க்க முடியும். ஹீப்ரூ சாப்டர் 5 verse 7, எபிரேயர் 5, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. நான் அந்த நாட்களிலே அவர் சொன்னது போல ஒரே ஒரு காரியத்தை கேளுங்கள் என்று சொன்னது போல, when you read in this word you can see how Jesus prayed in this world. He wept, he cried and he shouted to his father. So on those days when Sam Jabatre was telling that just ask one thing to the Lord and that anointing will come upon you. அப்போ அந்த நாட்களிலே நான் கேட்டேன், ஆண்டவரே எனக்கு இந்த எபிரேயர் 5:7 கொடுக்கப்பட்ட இந்த அபிஷேகம் பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு நறுங்குண்ட இருதயத்தோடு ஜெபிக்கிற இந்த அபிஷேகத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே என்று சொல்லி
இந்த ஒரு காரியத்தை நான் மனதில் வைத்து கொண்டு அவர் 1 2 3ன்னு கவுண்ட் பண்ணும் பொழுது 10 என்று சொல்லுகிற பொழுது நான் எனக்கு இருந்த எல்லா ஸ்ட்ரென்த்தையும் கொடுத்து, ஆண்டவரே அந்த எபிரேயர் 5:7 இருக்கிற அந்த ஜெப அக்கினி பலத்த சத்தத்தோடு நறுங்குண்ட இருதயத்தோடு ஜெபிக்கிற அந்த ஜெப அக்கினி என் மேலே இறங்கி வரட்டும் என்று சொல்லி பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு நான் ஜெபித்தேன். அவ்வளவுதான். சொல்லி முடிச்ச அடுத்த தருணமே ஒரு வல்லமை என்னை வந்து தொட்டது, ஒரு அபிஷேகம் என்னை வந்து தொட்டது. தொட்ட உடனே எப்படி ஒரு மரித்த சடலத்துக்கு முன்பதாக விழுந்து 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 அழுவானோ அந்த அளவுக்கு அந்த அபிஷேகம் என்னை நிரப்பி, அப்படி புலம்பி புலம்பி எப்படி மார்பிள் அடித்து அழுகிறது போல அந்த பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு அந்த நொறுங்குண்ட இருதயத்தை கர்த்தர் அந்த நாட்களிலே கர்த்தர் ஊற்றினார். நான் தைரியமாக சொல்ல முடியும், இந்த நாள் வரைக்கும் அந்த அபிஷேகம்தான் என்னை ஜெபத்திற்குள்ளாக ஜெபிக்க வைக்கிறது. இந்த 12 மணி நேர ஜெபங்களை ஜெபிக்க வைக்கிறது, அநேக காரியங்களை ஜெபிக்க வைக்கிறதற்கு அந்த ஒரு அபிஷேகம். ஆமென். தேவனுக்குள்ள இருந்த அந்த நறுங்குண்ட அந்த அபிஷேகத்தை அவர் ஒரு நாளும் அவர் புறக்கணிக்கவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் தேவனுடைய சமூகத்தில் நாம் வருகிற பொழுது அவருக்கு ஏற்ற, அவருக்கு பிரியமான காரியத்தை நீங்கள் கேட்கிற பொழுது தேவன் அதை நிச்சயமாய் அவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. நம்ம அநேக முறை நம்முடைய ஜெபம் எல்லாம் எப்படி இருக்குதுன்னா, இந்த உலகத்தை சார்ந்த காரியங்களாகவே நம்முடைய ஜெபங்கள் இருக்கிறபடினாலே தேவனுடைய காரியத்திலிருந்து தேவனுடைய உன்னத ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு என்ன சொல்றது, இந்த உலகத்து காரியங்களை கேட்டு கேட்டு உன்னத ஆசீர்வாதங்களை நம்ம என்ன பண்றோம், இழந்து விடுகிறோம். அதை பெற்றுக்கொள்ளாமல் இழந்து விடுகிறோம். வேதம் சொல்லுகிறது, சாம் சாப்டர் 34:18, அதே சங்கீதம் 34:18 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நறுங்குண்ட இருதயத்தோடு அவர் சமீபமாக இருக்கிறது மாத்திரமல்ல, அதே வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது, நறுங்குண்ட ஆவிகளை என்ன பண்ணுகிறாராம், ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த what do you say in the English? The Lord is close to the broken hearted and save those who are crushed in the spirit. Hallelujah. நறுங்குண்ட ஆவிகளை என்ன பண்றாரா, ரட்சிக்கிறார். he saved the crushed spirit. Amen. Salvation will take place only in the soul. Salvation will take place only in the spirit. Amen. The spirit is the internal, your inner body, your inner man. Amen. நறுங்குண்ட ஆவிகளை என்ன பண்ணுகிறாராம், அவர் ரட்சிக்கிறாராம். நீங்க எந்த மனுஷனுக்காக நீங்க பாரத்தோடு ரட்சிக்கப்படாமல் இருக்கிற ஜனங்களுக்காக, ரட்சிக்கப்படாமல் இருக்கிற உங்க குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக, குடும்பத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக நீங்க ஜெபிக்கிற பொழுது, நறுங்குண்ட இருதயத்தோடு ஜெபிக்கிற பொழுது நான் சொல்றேன், அவர்களுடைய நறுங்குண்ட ஆவிகளை கர்த்தர் ரட்சிக்கிறார். Hallelujah. When you pray with the broken hearted thing, I'll tell you, God will save the crushed spirit of their soul. Amen. Their soul will be saved. அவங்களுடைய ஆத்துமா ரட்சிக்கப்படும், அவங்களுடைய ஆவி ரட்சிக்கப்படும். Always remember, the joy of the salvation will come only in your spirit, not in the flesh. Amen. உங்களுடைய சரீரத்தில் ரட்சிப்பின் சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்க முடியாது, ஆனால் உங்களுடைய ஆவியிலே நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். உங்களுடைய உள்ளார்ந்த மனுஷனாக இருக்கிற உங்களுடைய ஆவியிலே ரட்சிப்பின் சந்தோஷம் எங்க வருகிறது என்றால், it come in your spirit. It come in your spirit. The joy, it come in your spirit. Amen. All the senses, all the senses, the joy, the sorrow, அதே மாதிரி கஷ்டம், துக்கம், இதெல்லாம் எங்க உங்களுடைய அதாவது உங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தில் எங்க நடக்கிறதுண்டா, உங்களுடைய ஆவியில நடக்கிறது, உங்களுடைய ஆவியில நடக்குது. அதனால தான் வசனம் சொல்லுகிறது, நொறுங்குண்ட ஆவியை எவரால் தாங்கிக் கொள்ள முடியும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. who can bear the broken spirit என்று சொல்லி வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. so when you pray with the broken hearted, I'll tell you, the soul will be saved in the spirit. Hallelujah, hallelujah. You make sure you pray with the broken heart and you see the soul will be saved. ரெண்டாவதாக நாங்கள் பார்க்கிறோம், Psalm chapter 75 verse 1. சங்கீதம் 75. நான் சொல்ற காரியங்கள் உங்களுக்கு புரியும் என்று நான் விசுவாசிக்கிறேன்.
தேவ சமூகத்திலே நாம் இருக்கிற பொழுது என்னென்ன காரியங்களை, எதற்காக நாம் தேவ சமூகத்தில் போக வேண்டும் என்பதை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். சங்கீதம் 75 1வது வசனம். ஒருவர் அதை வாசிங்க, சத்தமாக வாசிங்க. சங்கீதம் 75 1. ம் 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 உமது அதிசயமான கிரியைகள் அறிவிக்கிறது. அதிசயமான கிரியைகள். உம்மை துதிக்கிறோம் தேவனே, உம்மை துதிக்கிறோம், உமது நாமம் சமீபமாயிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. What is written in English? One of you read in English. Daphne, read loud. Hallelujah, hallelujah. We give thanks to the Lord. Amen. We give glory to the Lord. We worship the Lord. எதுக்குங்க நம்ம ஆண்டவரை துதிக்கிறோம்? எதுக்கு நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம்? எதுக்கு ஆண்டவரை நம்ம பாட்டினால் துதித்து கைத்தாளத்தோடு, பேரோசோ இல்லை கைத்தாளத்தோ, எதுக்கு கையை தட்டி துதிங்கன்னு சொல்கிறோம்? எதுக்கு நம்ம சத்தத்தை உயர்த்தி தேவனை உயர்த்துங்கள், பாடுங்கள் என்று சொல்கிறோம்? Why we tell you to worship the Lord? Why we tell you to sing and give glory and give thanks to the Lord, the living God? Why? The answer is there. We give thanks to the Lord. We give thanks for the God. Why? Because your name is near. Hallelujah. அவருடைய நாமம் சமீபமாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இயேசு என்ற நாமம் சமீபமாக இருக்கிறது. That means he is near us when we praise and worship the Lord. Amen. When you worship the Lord, when you glorify the Lord, இயேசு நம் மத்தியில் சமீபமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், எங்கே 2-3 பேர் என்னுடைய நாமத்தில் நீங்கள் கூடுகிறீங்களோ அந்த இடத்துல நான் இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். Where you gather in my name, two or three more people, where you gather in my name, I am there, I am there. நான் அங்கே இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நினைச்சு பாருங்க, இயேசு 2-3 பேர் கூடுகிற அந்த இடத்திலே அவர் இருப்பார் என்றால் மொத்த பரலோகமும் கீழே இறங்கி இருக்கும். ஆமென். அவர் தனியாக வருவார். When Jesus come down in the midst of the worship, in the midst of the thanksgiving, whether he come alone. Hello, இருக்கிறீங்களா? அவர் தனியாக வருவாருன்றீங்க. அவர் அந்த கோடிக்கணக்கான தேவ தூதர்கள் அவரோடு சேர்ந்து அவரை மகிமைப்படுத்துவதற்கு அவர் வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இன்னைக்கு கர்த்தரை பாடி மகிமையாய் ஆண்டவரை துதித்து ஆராதித்தோம், மகிமைப்படுத்தினோம். டெபிக்கு நான் ஒரு சாங் கூட கொடுக்கவே இல்லை. நேற்று டயர்டு, எனக்கு வெளியெல்லாம் போயிட்டு வந்து இது ஈவினிங் மான்செஸ்டருக்கு ஒரு பர்த்டே அண்டு வெட்டிங் ஆனிவர்சரிக்கு போயிருந்தோம். அதனால் போயிட்டு வந்து எனக்கு டயர்டு. காலைல எழுந்திக்கிறேன், காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். நான் சாங்கே கொடுக்கல இன்னைக்கு. நான் பாடும்போது நீ அடிச்சுக்கோன்ட்டேன். ஷி டிட் வெரி வெல். ஐ மீன், நல்லா அடித்தா பிள்ளைல. கத்தருக்கு கரத்தை தட்டி டெபிக்கு கை தட்டிடுவோம். Clap your hands. Come on, everybody clap your hands. Amen. கர்த்தர் நல்லவர். Amen. So that's the way God lead. Amen. சில நேரத்தில் ஆண்டவர் நடத்துகிற விவரங்கள் நமக்கு புரியாது. ஆண்டவர் பார்ப்பார், ஆண்டவர் நீ கொடுக்காம வை, அவளை அடிப்பாப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேவன் அது அந்த ட்ரைனிங்கை கர்த்தர் நடத்துவார். இப்போ அவளுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும், நான் பாட்டு கொடுக்காட்டாலும் அடிக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். ஆமென். ஆனால் கொடுப்பேன், அடுத்த வாரம் கொடுப்பேன், டோன்ட் வரி. கர்த்தர் நல்லவர். அப்போ அங்கே பார்க்கிறோம், when we give thanks to the Lord, when we worship the Lord, his name is near. Hallelujah. அதுக்கு தான் அவர் சமூகத்தில் போகணும். That's why you go in his presence. டெய்லி ஒரு 10 நிமிஷம் போய் அவருடைய சமூகத்தில், Lord, I love you, Lord. I thank you, Lord. Thank you for giving this. Thank you for you showing your love, Lord. I love you, Lord. நீங்கள் என்னைக்காட்டி சொல்லி பாருங்க. Young people, you go in God's presence just to 5 minutes. By your bottom of the God, just to 5 minutes. Put your mobile, everything aside, and just look upon to the Lord and say, Lord, I love you. We give thank you, Lord. Thank you for today. Thank you for the new day. Thank you for your grace. Thank you. Just give thanks to the Lord. I'll tell you, next 2 minutes, you will see the Lord will be next to you. When you started worshiping the Lord, when you started singing to the Lord is next near to you. வேதம் சொல்லுகிறது, அவரை துதிக்கிற பொழுது அவருடைய நாமம் சமீபமாக இருக்கிறது என்றும் உமது அதிசயமான கிரியைகள் அறிவிக்கிறது. ஹல்லேலூயா. His good deals shows that. Amen. அவருடைய நாமம் அதிசயமானது. அவருடைய நாமம்
அதிசயமானது. அவர் செய்த நன்மைகளை நினைத்து துதிக்கிற பொழுது, அவர் செய்த கிரியைகளை நினைத்து துதிக்கிற பொழுது, அவருடைய நாமம் சமீபமாக இருக்கிறது. He is very closer to you. His name is closer to you. He is closer to you. அதுக்கு தான் அவருடைய சமூகத்தில் வருகிறோம். Hallelujah. Remember, whenever you come in His presence, remember His name is near to you. அவருடைய நாமம் வானத்திலும் பூமியிலும் எல்லா நாமங்களுக்கு மேலாக உயர்த்தப்பட்டிருக்கிற அவருடைய நாமம். முழங்கால் யாவும் முடங்கும் அவருடைய நாமம். நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணுகிற அவருடைய நாமம். His name is next to you. Hallelujah. Hallelujah. His name, அவருடைய நாமம் நமக்கு பக்கத்தில் இருந்தால் போதுங்க. Turn to your neighbor and shake your hand and tell, let God's name be with you. சொல்லுங்க, அவருடைய நாமம் உன் பக்கத்தில் இருந்தால் போதும். Amen. His name is more sufficient for you. More sufficient. ஆண்டவர் சொன்னார், என் நாமத்தினாலே நீங்க எதை கேட்டாலும் பிதா மகிமைப்படும்படிக்கு நான் அதை செய்வேன். How he will do when His name is nearer to you. Always remember, keep His name near to you. Tell your neighbors, அவருடைய நாமத்தை பக்கத்திலே வச்சுக்கோ. Keep your Lord's name near to you. Amen. மொபைலை தூக்கி தூரமாக வை, அவர் நாமத்தை தூக்கி பக்கத்தில் வை. Amen. Keep His name. Don't put His name away. Don't keep His name far away from you. அவருடைய நாமத்தை தூரமாக வைக்காதீங்க. அவருடைய நாமத்தை எங்கே வச்சுக்கோங்க? பக்கத்திலே வச்சுக்கோங்க. Amen. Always remember, Lord, you are with me. You are with me. You are within me. You are surrounded me. Amen. அவர் நமக்கு பக்கத்தில் இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறார். மகிமை நம்பிக்கையாக வாசம் பண்ணுகிற ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார், என்னை சுற்றிலும் அவர் இருக்கிறார். ஆமென். ஃபாதர் பாடி இருக்கிறார்ல, சுற்றி சுற்றி என்னை அமர்ந்திருக்கின்றீன்னு. எப்பவும் நம்மளை சுற்றி தான் இருக்கிறார். ஆமென். நம்ம அமர்வதையும் நம்ம எழுந்திருக்கிறதையும் அவர் அறிந்திருக்கிறார். எப்போது நம்ம பக்கத்தில் அவருடைய நாமம் மிக சமீபமாக இருக்கிறது. அவருடைய கிரியைகளை சொல்லி துதிக்கிற பொழுது His name is nearer to you. அடுத்ததாக நம்ம வாசிக்கிறோம் Psalm chapter 105 verse 4. Why Psalm chapter 105 verse 4? Why we need to be in His presence? Why we need to be in His presence all the time? Psalm chapter 105 verse 4. கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அதுல 3 காரியத்தை ஆண்டவர் அங்க சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். What it tells in English? Look to the Lord and His strength and seek His face always. Amen. வல்லமைக்கு I think the தமிழ்ல வந்து வல்லமைன்னு கொடுத்திருக்குது. ஆக்சுவலா அதோடைய டிரான்ஸ்லேஷன் பார்த்தா இட்ஸ் a power. Amen. Strength வந்து அது different translation, but it's a power. Amen. Look to the Lord and His strength and seek His face always. கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுங்கள், அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். இங்க பார்க்கிறோம், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் அப்படின்னு தமிழ்ல கொடுத்திருக்குது. ஆங்கிலத்தில் பாருங்க, seek His face அப்படின்னு கொடுத்திருக்கு. யா, seek His face always அப்படின்னு கொடுத்துருக்கு. தேவ சமூகத்தில் நம்ம போகும்போது எடுத்த உடனே நம்ம குறைய எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாது. எடுத்த உடனே நம்ம குப்பையை கொட்டுற மாதிரி எல்லாத்தையும் டொப்போன்னு கொட்டக்கூடாது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? வசனம் சொல்லுது, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? அவர் சமூகத்தில் எப்படி போகணும் அப்படின்னு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. How you need to go and seek God's presence. How you need to go and seek God's presence. வசனம் சொல்லுது, முதலாவது எதை தேடணுமா? அது இருக்குது. இந்த வசனத்தின் அடிப்படையில் முதலாவது எதை தேடணும்? கர்த்தரை தேடணும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றது? கர்த்தரையும், அதுக்கப்புறம் அவருடைய வல்லமை. ஆமென். ஃபர்ஸ்ட் யூ நீட் டு சீக் His ஃபேஸ். அவரை தேடணும். முதல்ல கர்த்தரை முதல்ல தேடணும். அவரை நீங்க நோக்கி பார்க்கணும். ஆல்வேஸ் லுக் டு His ஃபேஸ். ஆமென். அவருடைய முகத்தை நோக்கி பார்க்க தேடுங்க. அவருடைய முகத்தை நோக்கி பாருங்க எப்பவுமே. ஆண்டவரே, ஆண்டவரே, உடைய முகத்தை நான் நோக்கி பார்க்கணும்ப்பா.
உடைய முகத்தை நான் பார்க்கணும். ஐ வாண்ட் டு see your face. என்னைக்காட்டி கேட்டிருக்கீங்களா அப்படி? நம்முடைய மைண்டில் வந்து என்னென்னா, ஆண்டவரை எப்படி பார்க்க முடியும்? அவர் பரலோகத்தில் இருக்கிறார், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுவார். ஹவு கேன் ஐ see his glorious face? பட் யூ ஆஸ்க் தட், யூ ஷுட் ஹாவ் த டிசைர், லார்ட் ஐ வாண்ட் டு see your face. ஐ வாண்ட் டு see your face. கர்த்தரை முதல்ல தேடணும், கர்த்தருடைய முகத்தை பார்க்கணும். seek his face always. ஆங்கிலத்தில் அதான் சொல்லி, seek his face. அவருடைய முகத்தை பார்த்தன்னா அவருடைய இருதயம் நமக்கு தெரியும். அவருடைய முகத்தை, if you seek his face, you know his heart. Amen. அகத்தின் அழகே என்ன தெரியுமா? முகத்திலே தெரியும். நம்முடைய இருதயம் எப்படி இருக்குதோ அப்படிதான் நம்ம முகமும் இருக்கும். நம்ம இருதயம் மகிழ்ச்சியோடு இருந்தால் நம்ம முகம் எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியாக இருக்கும். நம்முடைய இருதயம் சோர்ந்து போய் வேதனையோடு இருந்தால் நம்ம முகம் என்ன ஆகும்? காட்டி கொடுத்துரும். இட் இஸ் அ மிரர். நம்முடைய இருதயம் எப்படி இருக்குதோ அப்படிதான் நம்ம முகம் இருக்கும். your heart will reflect your face, which is the mirror. your face is the mirror. நீங்கள் நல்லா இருக்கிற சொன்னா பார்த்தாலே சொல்லிடலாம், உங்கள் முகத்தை பார்த்தாலே சொல்லிடலாம் இவங்க நல்லா இருக்காங்களா இல்லையான்ட்டு. சில பேர் நல்லா வெளியே சிரிப்பாங்க, உள்ளம் பார்த்தா என்ன இருக்கும்? அழுக இருக்கும். அது என்னதான் நீங்கள் என்னதான் மேக்கப் போட்டு என்னதான் போட்டு நீங்கள் மறைச்சாலும் அது அப்படி என்ன ஆயிரும்? ரிஃப்ளெக்ட். மிரரை நீங்கள் மறைக்க முடியுமா? பார்த்தா மூஞ்சி தான் தெரியும், வேறு மூஞ்சா தெரியும்? உங்கள் மூஞ்சி தான் தெரியும். உங்கள் மூஞ்சை பார்த்தா மிரரில் யார் மூஞ்சி தெரியும்? உங்கள் மூஞ்சி தான் தெரியும். யூ வில் see your face. ஸோ ஆல்வேஸ் seek the God face. ஆண்டவருடைய முகத்தை தேடணும், ஆண்டவருடைய முகத்தை தேடணும். ஒரு விதத்தில் ஆண்டவருடைய முகத்தை தேடுவது எப்படி என்றால், கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது, when you read the word of God, you will see his face. You will see his heart in the word of God. He will speak through the word of God. Certain times he speak through the vision. Certain times he appear. Instantly he will appear. But you look the word of God. When you read the word of God will reflect God's face. It will reflect the God's message. It will reflect what God was telling to you. கர்த்தர் உன்னோடு என்ன பேசுகிறாருங்கிறத வேத வசனத்தை நீ பார்க்கிற பொழுது அதுதான் அவருடைய முகம். நீ இந்த வேத வசனத்தை பார்க்கும் போதெல்லாம் அவர் முகத்தை பார்க்குற. when you see the word of God, you see his face, you see his heart. Amen. ஒரு முறை சாம் ஜபத்ரே அவர் அலுவலகத்துக்கு போய் கொண்டிருக்கிற போது, வருமானத்துறையில் அவர் வேலை பார்த்து கொண்டிருந்த பொழுது, ஒரு முறை அவர் பிரயாணம் ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருக்கிறார். திடீர்னு அவர் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா கர்த்தருடைய பிரசன்னம் அவரை நிரப்பி அவர் திடீர்னு பார்க்குறாரு. அவர் வண்டியில் போயிட்டு இருக்கும்போது தூரத்தில் அவர் பார்க்கும்போது பார்த்தா இயேசு கிறிஸ்துவனுடைய முகம் அப்படியே பார்க்குறார். அவருடைய முகத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டார். ஆனால் அவருடைய முகத்தை பார்க்கிற பொழுது ஒரு சந்தோஷமான ஒரு காரியமே இல்லை. துக்க முகத்தோடு அவர் அழுது கொண்டே இருக்கிறார். இவருக்கு மனம் உடைந்து, ஆண்டவரே ஏன் ஆண்டவரே அழுவுறீங்க அப்படின்னு சொல்லி அவருடைய முகத்தை பார்த்த உடனே ஆண்டவருக்கு அந்த தேவதாசன் கேட்டார். அப்போ ஆண்டவர் பேசினார், நீ என் ஊழியத்தை நீ செய்ய வருவியா, என் ஊழியத்தை நீ செய்ய வருவியா என்று சொல்லி. அதற்கு பிறகு அவருக்கு ஆஃபீஸுக்கு போய் அன்னைக்கு ஃபுல்லாக வேலையை பார்க்க முடியல அவருக்கு. when Sam Jabatre, when he was traveling, he saw Jesus' face. His face was very sorrow, broken, tears. Then Jesus spoke to Sam Jabatre. He told, will you do my ministry? Will you come and do my ministry? His broken heart, his broken face. அதற்கு பிறகு அவர் முழு நேர ஊழியத்தை கண்டு தன்னை ரிசைன் பண்ணிட்டு, he resigned his job and he came to the full time ministry. So always when you seek his God's face, நான் சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவருடைய முகத்தை நீங்கள் பார்க்க, நீங்கள் உங்கள் don't take your petition, don't take your request to the Lord, don't take your உங்கள் தேவைகளை கொண்டு போய் அங்கே போய் கொட்டாமல், ஆண்டவரே உங்கள் முகத்தை நாங்கள் பார்க்கணும், உங்கள் இருதயத்தில் இருக்கிறது உங்கள் முகத்தில் தெரியும், ப்ளீஸ் give me your, I want to see your face, what you want to do. கேட்டு பாருங்களேன். நான் சொல்கிறேன், தொடர்ந்து ஒரு 3 மாதம் கேட்டு பாருங்கள். நான் கண்டிப்பாக சொல்லுவேன், கர்த்தர் உங்களுக்கு பிரத்யட்சமாக அவர் உங்களை வெளிப்படுத்துவார், அவர் தன்னை வெளிப்படுத்துவார். I'll challenge you, 3 months you continuously ask, Lord, show me your face, I want to see your face, show me your face. You told to seek your face. நம்ம
எப்பவுமே வந்து ஆண்டவருடைய கரத்தை தான் பார்த்துக்கிட்டு இருப்போம். தாவீது சொல்றார், அவருடைய முகத்தை தேடுங்கள், அவருடைய முகத்தை தேடுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே முதலாவது அவருடைய முகத்தை தேடணும். நான் சொல்றேன், அவருடைய முகத்தை தேடுகிறவங்களுக்கு தான் அவருடைய வல்லமை வெளிப்படும். ஹல்லேலூயா. when you seek his face, the next thing, his power will be revealed. கர்த்தருடைய முகத்தை தேடாதவங்களுக்கு கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுத்தவே மாட்டார். நீ என் முகத்தை மட்டும் என் முகத்தை தேட மாட்டேன், ஆனால் உனக்கு வல்லமை வேணும். என் முகத்தை நீ தேட மாட்டேன், ஆனால் உனக்கு வல்லமை வேணும். அது எப்படி? ஆண்டவர் சொல்ல, முதல்ல என் முகத்தை தேடு, என் சமூகத்தில் வந்து நித்தமும் என்னை தேடு, என்னை நோக்கி பார். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அவரை தேடுகிற பொழுது அவர்கள் கண்டடைவார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அப்படி தீஸ் ஆர் த பர்பஸ். எதுக்கு நம்ம தேவ சமூகத்தில் போகிறோம் அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சுக்கணும். வசனத்தின் பிரகாரம் நம்ம அறிஞ்சு கொண்டோன்னா அவருடைய சமூகத்தில் போகும்போது, இந்த வசனம் எப்படி சொல்லுது, அவருடைய முகத்தை தேடணும். அப்போ அவருடைய முகத்தை தேடும். ஆண்டவரே, உண்மை தேடி வந்திருக்கிறேன், நீங்கள் என்னோட பேசுங்க. ஸ்டே இன் ஹிஸ் பிரசன்ஸ். டசன்ட் மேட்டர் 1 hour நீங்கள் ஒன்றும் சொல்லாமல், ஆண்டவரே அவங்க முகத்தை தேடி வந்திருக்கிறேன்ப்பா, ஜஸ்ட் பிரிங் ஹிஸ் ஃபேஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. அவர் சிலுவையில் அடிக்கப்பட்ட முகங்கள், அவர் முகத்தில் காரி துப்பப்பட்ட முகங்கள், அவருடைய முகத்துக்கு உங்கள் கண்களுக்கு முன்பதாக நீங்கள் கொண்டு வாங்க. ஹீ வில் பிரிங் ஹிஸ் ஃபேஸ் டு யூ. அவரை ஒரு வாட்டி நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு வைங்களேன், அடுத்த வாட்டி நீங்கள் அவர் சமூகத்தில் போகாமல் இருக்க முடியும். அவருடைய ப்ரெசன்ஸை, அவருடைய முகத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அடுத்த வாட்டி அவருடைய சமூகத்தில் போகாமல் இருக்க முடியாது. ரெண்டாவது நாங்கள் பார்க்கிறோம், why you need to go to God's presence. Psalm chapter 85 verse 9. சங்கீதம் 85 9வது வசனம். ஹல்லேலூயா. ஏன் அவருடைய சமூகத்தில் போகணும்? முதலாவது நாங்கள் பார்க்கிறோம், நறுங்குண்ட இருதயத்தோடு அவர் என்னவா இருக்கிறாராம்? சமீபமாக இருக்கிறார். ரெண்டாவது பார்த்தோம், அவருடைய சமூகத்தில் நம்ம சேருகிற பொழுது அவருடைய நாமம், his name is, when we worship and glorify the Lord by singing and give thanks and magnify his Lord, his name is very near to you. His name is very near to you. மூன்றாவது நாங்கள் பார்த்தோம், அவருடைய முகத்தை நாம் தேடுகிற பொழுது, நித்தமும் அவருடைய முகத்தை தேடுகிற பொழுது, his power will be given to you. அவருடைய முகத்தை தேடணும். நான்காவது இன்னைக்கு நாங்கள் பார்க்கிறோம், சங்கீதம் 85 சொல்லப்பட்டிருக்குது, நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாயிருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் நாம் எதற்கு போகிறோம் என்றால், God's glory, surely his salvation is near those who fear him, that his glory may dwell in our land. ஹல்லேலூயா. இந்த தேசம் ரட்சிக்கப்படணுமா? இந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமா? இந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் கர்த்தரண்டை வர வேண்டுமா? கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டுமா? only one thing you need to do, go and stay in his presence. Amen. அவருடைய சமூகத்தில் நீங்கள் போகிற பொழுது, the Bible tells, the salvation is near those who fear. Amen. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, salvation is near those who fear the Lord. Amen. When you fear the Lord as much as possible, his salvation is nearer to the person. Hallelujah. அந்த தேசத்தில் அந்த ரட்சிப்பு, அந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் எளிதாக ரட்சிக்கப்பட கர்த்தர் வழி வாசல்களை கர்த்தர் துறப்பார். ஆமென். அவருடைய சமூகத்திலே நாம் சேருகிற பொழுது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு தேவ சமூகத்தில் சேருகிற பொழுது அவருடைய ரட்சிப்பு சமீபமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய ரட்சிப்பு சமீபமாக இருக்கிறது. தேவனுடைய மகிமை தேசத்தில் வெளிப்படும்படிக்கு சமீபமாக இருக்கிறது. His glory will dwell in the land. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிறீங்களா? ஆமென். ஏன் சமூகத்தில், ஏன் தேவ சமூகத்தில் போகணும்? தேவ பயம் நிரம்பி இருக்கக்கூடிய தேவ பயத்தோடு அவருடைய சமூகத்தில் நாம் சேருகிற பொழுது ரட்சிப்பு சமீபமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. His salvation is near and the glory will come upon the nation. ஒரு தேசத்தில்
கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாக வேண்டும் என்றால் தேவ சமூகத்திலே பயத்தோடு நாம் சேருகிற பொழுதுதான் தேவ வல்லமை அந்த தேசத்தில் ஊற்றப்படும். தேவனுடைய மகிமை வெளியரங்கமாகவும் கர்த்தருடைய ரட்சிப்பு அந்த தேசத்தில் காணப்படும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நீங்க தேவ சமூகத்தில் இருக்க இருக்க நான் சொல்றேன், இந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்களை ரட்சிப்புகளை கொண்டு வருவார். ஆமென். The more you spend time in God's presence, I'll tell you, the salvation is nearer to this nation. Amen. You stay how much longer in God's presence, you stay with the fear of God and stay in God's presence, salvation is near to this nation. Amen. இந்த லிவர்பூல்ல எல்லாம் ரட்சிக்கப்படணும் ஜனங்கள் தேவ சமூகத்தில் வருகிறது உங்க கையில தான் இருக்குது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, in your hand. உங்க கையில தான் இருக்கு. You stay in God's presence with fear, salvation is near. Amen. Don't forget that. Stay in God's presence with fear, and the salvation is near. Amen. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு தேவ சமூகத்தில் நீங்க நிற்கிற பொழுது ரட்சிப்பு இந்த தேசத்துக்கு சமீபமா இருக்கிறது. ஆமென். தேவ சமூகத்தில் இருக்கிற பொழுது ரட்சிப்பு சமீபமா இருக்கிறது. அந்த தேசத்தின் மேல தேவ மகிமை சமீபமா இருக்கிறது. ஆமென். கர்த்தர் சும்மா விட மாட்டாருங்க. கர்த்தர் சும்மா விட மாட்டார். நமக்கு பார்க்கும் போது சில நேரத்தில் என்ன ஆண்டவரே என்று சொல்லி நமக்கு தோணும். நானே சில நேரத்தில் யோசிப்பேன், என்ன ஆண்டவரே 12 மணி நேரம் ஜெபிக்கிறேன், தேசத்துக்காக ஜெபிக்கிறேன், இத்தனை பேரை கூட்டி ஜெபிக்கிறேன், இவ்வளோ ஜெபிக்கிறேன், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, ஒன்றும் ஆக மாட்டேங்குதேன்னு சொல்லிட்டு சில நானும் மனுஷன் தானே, நான் என்ன சூப்பர்மேனா, இல்லை நான் வானத்திலேருந்து குதிச்ச என்னது தேவதூதனா? சில நேரங்களில் நம்ம இருதயம் சோர்ந்து போயிடும். சில நேரத்தில் யோசிக்க தோணும், என்ன ஆண்டவர் இவ்வளவு ஜெபிக்கிறேன், சபையில் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, ஜனங்களும் வர மாட்டேங்கான், ஒன்றும் வர மாட்டேங்குது, எழுப்புதலும் வர மாட்டேங்குது தேசத்தில். ஆனால் கர்த்தர் அவர் சமூகத்தில் இருக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுவார். ஆமென். ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, இந்த 21 நாட்கள் தானியேல் உபவாச ஜெபத்திலே ஆண்டவரோடு அந்த ஜெபத்திலே ஒவ்வொரு கடைசி நாட்களில் ஒவ்வொரு ஜனங்களுக்காக ஜெபித்து ஒவ்வொரு காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டு வந்தோம். அப்போது ஸ்ரீதர் தேவ மனுஷன் எனக்காக மற்ற ஒரு சிலருக்காக ஜெபித்து கொண்டு வந்தார். ஜெபிக்கும் போது அவர் சொன்ன ஒரு காரியம், தீர்க்க தரிசனமாக சொன்ன ஒரு காரியம், இதுவரைக்கும் அவர் சொன்ன ஒரு எந்த காரியம் இதுவரைக்கும் நடக்காமல் போனதே கிடையாது. அவர் சொன்ன ஒரு காரியம், பிரதர் இந்த வருஷத்தில் நடக்கும் பாருங்க, இது நிச்சயமாய் நடக்கும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் அவர் சொன்ன ஒரு காரியம். அவர் சொன்னார், நீங்கள் பார்ப்பீங்க திடீரென்று ஆண்டவர் தொபன்னு உங்கள் சபையில் ஜனங்க எங்கேருந்து வருவாங்கன்னே தெரியாது, அப்படி தொபன்னு இந்த வருஷத்தில் ஜனங்க பாருங்க, அப்படி நீங்களே பிரமிச்சு போய் நிற்பீங்க, எங்கேருந்துடா இந்த ஜனங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஜனங்க இந்த வருஷத்தில் குவியலாய் ஆண்டவர் சபையை நிரப்ப போறாரு பாருங்க, இந்த வருஷத்தில் கர்த்தர் செய்வார் என்று சொல்லி கர்த்தர் பேசினார். சில நேரத்தில் ஆண்டவர் நமக்கு எப்படி நடத்துவார்னே நமக்கு தெரியாது. வனாந்தரத்தில் பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் நடத்தின, அவங்க காடையை கேட்டாங்க, பார்த்தா அவன் திகிட்டு மட்டும் போக மட்டும் கர்த்தர் என்ன பண்ணாராம், கீழ்காற்றை அனுப்பி சமுத்திரத்திலிருந்து காடை என்ன பண்ணாராம், 3 நாட்கள் பிரயாணம் பண்ணும் அளவுக்கு, அந்த அளவுக்கு, அதாவது 3 days நம்ம பிரயாணம் பண்ண போனால் எவ்வளோ லென்த் ஆகும், எவ்வளவு மைல் தூரங்கள், 3 நாள் நம்ம பிரயாணம் பண்ணி போனோம், அந்த அளவுக்கு அந்த தூரத்துக்கு காடையை குமிச்சாராம் ஆண்டவர். He filled the quilt for 3 days journey. அந்த அளவுக்கு இவன் தின்னு திகட்டு மட்டும் சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு காடையை குமிச்சு விட்டார். அதே மாதிரி தான் கர்த்தர் சபையை நிரப்ப போறார். ஆமென். அப்படிப்பட்ட காரியங்கள் இந்த வருஷத்தில் நடக்கும். நிச்சயமாக நான் சொல்கிறேன், அவர் சொன்ன வார்த்தைகள் ஒரு நாளும் தரையில் வீழ்ந்து போகாது. ஆமென். நம்ம பார்க்கும்போது காலியாக தான் இருக்கும். பாருங்கள், இதுக்கப்புறம் நமக்கு நிரம்பினதுக்கப்புறம் பாருங்கள், ஐயோ இதோட பெரிய ஹால் வேணும் போல இருக்குன்ட்டு சொல்கிறேன். நிச்சயமாக நடக்கும் பாருங்கள். தேவன் சொன்ன வார்த்தை ஒரு நாளும் கீழே விழாது. நம்ம எடுக்கிற பிரயாசங்கள் ஒரு நாளும் கீழே விழாது. ஆமென். தேவன் சொன்ன அந்த ஜெபத்தில் நடத்துகிற பொழுது கர்த்தர் இன்னொரு காரியத்தை கர்த்தர் சொன்னார். வெகு சீக்கிரத்தில் நம்ம பார்க்க போகிறோம், இந்த இடத்துல உபவாச ஜெபங்களே நடத்த போகிறோம். உபவாச ஜெபங்கள் மாசத்துல ஒரு நாள் தேசத்துக்காக ஜெபிக்கிற உபவாச ஜெபங்கள் அதுவும் நடக்கும். அந்த காரியங்கள் நடக்கும். நம்ம விசுவாசிக்கணும். விசுவாசத்தோடு தேவன் அதை செய்வார். அவர் சொன்னவர், அவர் வாக்கு மாறாதவர், சொன்னான்னு செய்வார். அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள், வியாதியிலிருந்து கட்டுகளிலிருந்து விடுவிக்கப்பட்டு சபையில் சேர்த்து கொள்ளப்படுவார்கள். ஹல்லேலூயா. ஆகவே தேவ சமூகத்திலே நாம் காத்திருக்கிற பொழுது அவருடைய ரட்சிப்பு சமீபமாக இருக்கிறது. தேவனுடைய மகிமை,
தேசத்தை மூடும். ஆமென். நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க நான் சொல்கிறேன், இன்றைக்கி நீங்கள் முடிவெடுங்க. தேவ சமூகத்தில் சில அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 1 ஹவராவது தேவ சமூகத்தில் காத்துருங்க. 1/2 மணி நேரமாவது கர்த்தர் சமூகத்தில் காத்துருங்க. அந்த நேரத்தில் உங்களுடைய பிரச்சனையெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டு கர்த்தருடைய காரியத்தை, ஆண்டவரே நீங்கள் என்ன காரியத்துக்காக ஜெபிக்கணும், இந்த தேசத்தை குறித்து என்ன காரியத்துக்காக ஜெபிக்கணும், அவருடைய காரியத்துக்காக நீங்கள் பிரயாசப்பட்டு பாருங்கள். உங்கள் காரியத்தை கர்த்தர் பார்த்துப்பார். ஆமென். நான் சொல்கிற புரியுதா உங்களுக்கு? அவருடைய காரியத்துக்காக, லார்ட் கிவ் மீ யுவர் ப்ரேயர் ரிக்வெஸ்ட், உங்கள் ஜெப குறிப்பை எனக்கு தாங்க ஆண்டவரே, அதுக்காக நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி நீங்கள் கேட்டு ஜெபிச்சு பாருங்கள். லார்ட் கிவ் மீ யுவர் ரிக்வெஸ்ட், வாட் யூ வாண்ட் மீ டு ப்ரே, let me know Lord, I will pray for that. Like that you pray, I'll tell you, whatever your things you need, God will take care of. உங்களுக்கு தேவையான காரியத்தெல்லாம் கர்த்தர் பார்த்துப்பார். உங்களுக்கு தேவையான, நீங்கள் எந்த காலேஜில் படிக்கணும், எந்த யூனிவர்சிட்டியில் படிக்கணும், உங்களுக்கு எந்த இடத்துல அக்காமடேஷன் கொடுக்கணும், எந்த ஃப்ரெண்ட்ஸை உங்களுக்கு கொண்டு வரணும், எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துக்கொள்வார். யூ டேக் கேர் ஆஃப் த கிங்டம் ஆஃப் காட், காட் வில் டேக் கேர் ஆஃப் யூ. ஆமென். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களை குறித்து, நீங்கள் அதுக்குரிய காரியங்களை குறித்து நீங்கள் பிரயாசப்படுவீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுடைய காரியத்தை குறித்து அவர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. அப்படியே நாங்கள் தேவ சமூகத்தில் நம்ம எழுந்திருப்போம். வருகிற நாட்களில் இன்னும் அநேக காரியங்கள் தேவ சமூகத்திலே நாம் காத்திருக்கிற பொழுது என்னென்ன காரியத்தை நாம் பிளஸ்ஸிங்காக நம்ம சுதந்திரித்து கொள்ள முடியும் என்பதை குறித்து நாங்கள் பார்ப்போம். அப்படி நாங்கள் எழுந்திருப்போம். ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம சொல்லுவோம், கேட்போம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் எங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்த உம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி அப்பா. நறுங்குண்ட இருதயத்தை நீர் ஒரு நாளும் புறக்கணியாத தேவன். You never forsake the broken hearted, Lord. You never forsake. நறுங்குண்ட இருதயத்தை நீர் ஒரு நாளும் புறக்கணிக்காத தேவன். சமீபமாக இருக்கிறவர். உம்மை துதிக்கிற பொழுது உம்முடைய நாமம் மிக சமீபமாக இருக்கிறபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தேவனே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு பயந்து உம்முடைய வார்த்தைக்கு பயந்து ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் வருகிற பொழுது ரட்சிப்பு அவர்களுக்கு சமீபமாக இருக்கிறது. அந்த தேசத்துக்கு ரட்சிப்பு சமீபமாக இருக்கிறது. அந்த தேசத்தில் தேவ மகிமை சமீபமாக இருக்கிறது. அதற்காக உம்மை சோத்தரிக்கிறோம் கர்த்தர். இந்த நாளிலும் எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்காய் உமக்கு சோத்திரம். கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடும்படிக்கு கர்த்தரை தேடுகிற அந்த உணர்வுள்ள இருதயம் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்னும் அதிகமாய் நீர் தருவீராக. யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட அந்த இருதயத்தை தாங்கப்பா. தேவ சமூகத்தை தேட, நித்தமும் தேவ சமூகத்தை தேட, கர்த்தரை தேட ஆண்டவரே, கர்த்தருடைய வல்லமையை தேட கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும். இந்த வருஷத்தில் ஆண்டவரே, இந்த வருஷத்தில் அதிகமாய் தேவ சமூகத்தை நாங்கள் முக்கியப்படுத்துகிறோம். எல்லாம் சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த வருஷத்தில் தேவ சமூகத்தை நாங்கள் அதிகமாய் முக்கியத்துவப்படுத்துகிறோம். தேவ சமூகத்தை நாங்கள் கனப்படுத்துகிறோம். தேவ சமூகத்தை நாங்கள் ஆண்டவரே அப்பா நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். தேவ சமூகத்தை நாங்கள் எங்களுக்கு முன்பதாக நாங்கள் வாஞ்சிக்கிறோம். எல்லா வாயை திறந்து சொல்லுங்க. Lord, we exalt and magnify the presence of the Lord. The presence of the Lord. Let we stay in your altar, in your presence. Father God, we put that as a priority in our life in this year, Lord. We give you glory. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you, Lord. அப்படி நாங்கள் ஒரு பாடலை பாடுகிற பொழுது கர்த்தருடைய நாமத்துக்கு என்று மகிமை கண்டு உம் சமூகமே என் பாக்கியமே, உம் சமூகமே என் பாக்கியமே, தேடி வந்தே உமை நோக்கிட, தேடி வந்தே உமை நோக்கிட, குரல் கேட்க ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கது ஈடாகுமா? ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? செல்வமே
ஒப்பற்ற செல்வமே, செல்வமே, ஒப்பற்ற செல்வமே, நல்லுணவே, நாளெல்லாம் நினைவே, நல்லுணவே, நாளெல்லாம் நினைவே, உம் சமூகமே பாக்கியமே, உம் சமூகமே பாக்கியமே, ஓடி வந்தே உமை நோக்கிட, ஓடி வந்தே உமை நோக்கிட, உம் குரல் கேட்க, உம் குரல் கேட்க, ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா, என் பாவம் நீக்கிட எடுத்தீரே சிலுவையை, என்னே உம் அன்பு, என் பாவம் நீக்கிட எடுத்தீரே சிலுவையை, என்னே உம் அன்பு, செந்தலே கல்வாரி செந்தலே, செந்தலே கல்வாரி செந்தலே, அசைவாடும் ஆட்கொள்ளு இன்னில் ஆளுகை செய்யும், அசைவாடு ஆட்கொள்ளு இன்னில் ஆளுகை செய்யோ, உம் சமூகமே என் பாக்கியமே, உம் சமூகமே என் பாக்கியமே, ஓடி வந்தேன் உமை நோக்கிட, ஓடி வந்தேன் உமை நோக்கிட, உம் குரல் கேட்க, உம் குரல் கேட்க, ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. Thank you Lord, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஷீலா சிஸ்டர் ப்ரே பண்ணுங்க. கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காகவும் காணிக்காக கொஞ்சம் சப்பாமே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா இந்த வேளையில் இந்த ஆராதனை எங்களுக்கு தந்ததுக்காக உமக்கு நன்றி சோத்திரம் ஆண்டவரே. பாஸ்டருக்கு இயலாத நிலையிலையும் அப்பா நீங்கள் அந்த கண்மணி போல நல்லபடியாக எங்களுக்கு இந்த ஆராதனையை முடித்து தந்ததுக்காக உமக்கு நன்றி சோத்திரம். அவருக்கு இன்னும் பலப்படுத்த கொடுங்க இயேசுவின் நாமத்தினாலே. அப்போ இந்த ஆராதனை இவ்வளோ வசனத்தை தந்தீங்கள் ஏசப்பா, எங்களை பலப்படுத்தி இருக்கிறீரே அதுக்காக உமக்கு நன்றி சோத்திரம் தகப்பனே. காணிக்க கொடுத்த பிள்ளைகளையும் அப்பா அவை கொடுத்த பிள்ளைகளை ஒவ்வொரு தேவைகளையும் நீங்கள் செய்து முடிக்கப்போதற்கா நன்றி. ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. அந்த தேவைகளை ஒவ்வொன்றையும் சந்திங்க. பிள்ளையை போட்ட காணிக்கையை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு தந்த ஆராதனைக்காக உமக்கு நன்றியும் சோத்திரம். இரத்த கொட்டைகளால் எங்கள் குடும்பங்கள் ஒவ்வொரு பாஸ்டர் குடும்பங்களையும் எங்கள் குடும்பங்களையும் அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் யூடியூப்பில் பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவையையும் சந்தித்து இரத்த கொட்டைகளாலையும் மூடி பாதுகாருங்க, வழி நடத்துங்க. அடுத்த ஞாயிறு வரும்போதும் அந்த தேவையில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவையிலையும் சந்தித்து இரத்த கொட்டைகளால் மூடி பாதுகாருங்க. ஆசீர்வதிக்கிற மனமாற இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவர். அப்படியே நாங்கள் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரத்தையும் ஒருபோதும் மறவாதே. ஆமேன். பிதாவாகி தேவனுடைய அன்பும் குமாரனாகி இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் உலகத்தில் இருக்கிற சகல பரிசுத்தவான்களோடும் அவருடைய வருகை மாத்திரம் கூட இருந்து இன்றும் என்றும் நடத்துவதாக. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமேன்.